இன்றைக்கி என்ன நிலவரம் அப்படின்னா, பல நீதிபதிகள், நியமிக்கப்படுகின்ற நீதிபதிகள், இப்போது விக்டோரியா கௌரின்னு ஒரு நீதிபதியை உயர்நீதிமன்றத்தில் நியமிச்சிருக்காங்க. அது மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. அவங்க நீதிபதி ஆவதற்கு முன்னால் எப்படி ஒரு மத உள்நோக்கத்துடன் மதவெறி கலகத்தை தூண்டும் விதத்தில் அவங்க பேசியிருக்கிறாங்க, அவங்கள எப்படி நீதிபதி ஆக்குறீங்க அப்படின்னு ஒரு புகார் கொடுக்கப்பட்டு, அந்த புகாரை பரிசீலிக்கிறோம் என்று நீதிபதி சந்திரசூட் சொல்லி கொண்டிருக்கும் போதே இங்கே பதவியேற்பெல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த கதை தனி. இப்போது ஒரு நீதிபதி சேகர் யாதவ் என்ற அலகாபாத் நீதிபதி, சிட்டிங் ஜட்ஜு எப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிராக நாங்கள் நீங்கன்னு பேசியிருக்காரு, எங்கள் கீதை உங்கள் குரான்னு பேசியிருக்காரு. அதோடு விடலை, கத்முல்லா என்று இஸ்லாமியர்களை இழிவாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அதனால் அவர் மேலே இம்பீச்மெண்ட் கொண்டு வரோம் என்று எதிர்க்கட்சிகள் இம்பீச்மெண்ட் கொடுத்து, அந்த இம்பீச்மெண்ட் ராஜ்யசபாவில் கிடக்குது. அது இன்னும் இப்போ ரிசைன் பண்ணார் இல்லையா துணை குடியரசுத் தலைவர், ஆமாம் அவர் த்ரூ பண்ணல, அதை அப்படி ஒன்று இருக்குது. அப்போ நீதிபதிகள் எல்லாம் வெளிப்படையாக மதச்சார்பாக பேசுகின்ற காலம் இது.